அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமேட்டரா டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். ஃபுல் செட் ஆஃப் எம்சிக்யூஸும் இருக்குது. 10 சாப்டருக்கான எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு 8000 ப்ராப்ளம் கவர் பண்ணி கொடுத்துருப்பேன். இந்த 10 சாப்டருமே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சிலபஸில் வந்து என்ன ஆர்டரில் ஃப்ரேம் பண்ணியிருக்கணும் அந்த ஆர்டரில் வந்து கொஷின் கலெக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பேன். ஒரு 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் இருக்கும் வித் எக்ஸ்ப்ளனேஷனோட போட்டிருப்பேன். ஓகே, சரி, இந்த 8000 ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் இல்லைங்களா? இப்போ ஒவ்வொரு கொஷினுக்குமே வந்து டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்களேன். லெட் W1 W2 2 subspace of a binary dimensional vector space V. Dimension of W1 4, dimension of W2 5. Then dimension of W1 plus W2 வந்து 7 சொல்லிட்டாங்கன்னா what is the dimension of W1 intersection W2? ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். என்ன கீ பாயிண்ட் பாருங்கள். ஸோ டைமென்ஷன் related to 2 subspaces பாருங்களேன். dimension of W1 plus W2 equal to dimension of W1 plus dimension of W2 minus dimension of W1 intersection W2. ஸோ கொடுத்துருக்கிற டேட்டாவை நீங்கள் இன்புட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா வேல்யூ என்ன கிடைக்குது, ஆன்சர் 2 கிடைக்குது. ஸோ இப்படி தான் ஒவ்வொரு கொஷினுக்குமே எக்ஸ்ப்ளனேஷன் போட்டிருக்கும். ஓகே, ரெண்டாவது, இந்த இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ கொடுத்துட்டிங்களா அப்படின்னா இந்த 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் இருக்கு இல்லைங்களா, நான் கொடுக்குற வீடியோ பார்த்துட்டு ஓனாக நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருப்பேன். அதாவது இது ப்ராக்டிக்ஸ் பண்ணுற கண்டென்ட்டு, என்னுடைய வீடியோ கண்டென்ட்டு தனியாகவே அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 270 வீடியோ கிட்ட கொடுத்துட்டேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட் உங்களுக்கு லிங்காக அனுப்பிடுவேன். நீங்கள் ஒன்ஸ் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளேலிஸ்ட் வந்து லிங்காக வந்துடும். அதை போயிட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கணும். காமனாக போட்டிருப்பேன். நீங்கள் அதை 10 சாப்டராக ஸ்ப்ளிட் பண்ணிடணும். 10 சாப்டராக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு 10 நோட்டு நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு இப்போ லீனியர் அல்ஜிப்ராக்கு மட்டும் நோட் போடணும். லேப்லாஸ்னா லேப்லாஸ்க்கு மட்டும் தனியாக ஒரு நோட் போடணும். ஸோ நோட் போட்டு நீங்கள் கண்டென்ட் அப்படியே எழுதிக்கிட்டே வந்தீங்கன்னா போதும். ஸோ அது வந்து உங்களுக்கு அவ்வளோ நீட்டாக ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டடி மெட்டீரியலாக உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதம் எதனா ஒரு அப்டேட் கொடுத்தாகணும். கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ரெடி ஆகிடுங்க, படிங்க, ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராங் பண்ணுங்கள். எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன் வரப்போ படிச்சுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் போய்ட்டு என்ன பண்ண முடியாது, ஃபைட் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப டஃப்பாக இருக்கும். அந்த சூழ்நிலையை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்காதீங்க. இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். எக்ஸாம்ஸ் வந்து ஒரு 6 மந்த் பீரியடில் வரலாம், இல்லை 1 இயர் பீரியடில் வரலாம். ஸோ இருக்கிற டைம் பீரியடில் எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸாம் ஈஸியாக சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள். லெட் இஸ் மேப் ஃப்ரம் VTW be a linear transformation from the vector space of a binary dimension n to the vector space W. According to the rank nullity theorem, which of the following relation hold between the rank and nullity? ஸோ ரேங்க் ஆஃப் டி ப்ளஸ் நலிட்டி ஆஃப் டி ஆல்ரெடி பார்த்துருக்கோம். என்னது, டைமென்ஷன் ஆஃப் விக்கு ஈக்குவல். ஸோ டபிள்யூ கீழே இருக்கிற ஆப்ஷன். ஓகே, ஸோ ரேங்க் ஆஃப் டி ப்ளஸ் நலிட்டி ஆஃப் டி ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் டி. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். அது ஸ்டேட்மெண்ட்டாகவும் கொடுத்துருப்பேன். இதுவே ஒரு ரேங்க் நலிட்டி தியரம் ஸ்டேட்மெண்ட்டை ரிமார்க்காக போட்டிருப்பேன். ஓகே சார், கொஞ்சம் ஸ்டடி மெட்டீரியல் வேணும் சார். ஃபுல் செட் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. சாப்டர் வைஸ் ஃப்ரேம் பண்ண மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்குது. எம்சிக்யூ கலெக்ஷன்ஸும் இருக்குது. ஸோ எது வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஓகே, என்னுடைய கிளாஸஸ் வந்து நீங்கள் எதுவும் ஃபீஸ் பே பண்ண வேணாம். ஜஸ்ட் என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ என்ன சொல்கிறேன் பாருங்களேன். ரேங்க் நலிட்டி தியரம் என்ன சொல்லுது, இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் லீனியர் அல்ஜிப்ரா. ஓகே, it states that for any linear transformation from V to W where V is a finite dimensional, then kernel of T, dimension of kernel of T, dimension of range of T is nothing but dimension of V equal. ஸோ இந்த டைமென்ஷன் ஆஃப் கர்னல் ஆஃப் டி வந்து நம்ம என்ன சொல்லுவோம், நலிட்டின்னு சொல்லுவோம். டைமென்ஷன் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் டி வந்து ரேங்க்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ரேங்க் நலிட்டி தியரம் படி இந்த ஸ்டேட்மெண்ட்டு ஹோல்டு. ஓகே, அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் சப்ஸ்பேஸ் ஆஃப் R3ன்னு சொல்லி கேட்குறாங்க. வெக்டார் சப்ஸ்பேசஸ். ஸோ லீனியர் அடிஷன் ஈக்குவல் டு 0 வெக்டர் எது வருதுன்னு பாருங்க. இது மட்டும் தான் வரும். ஓகே, ஸ்கேலார் மல்டிபிள் அடிஷன், ரைட் ஹேண்ட் சைடு வந்து 0 வெக்டர் வரும். இது வரும்னா வராது. ஏன்னா இப்போ வந்து எக்ஸ்ன்ற ஒரு வெக்டர் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். இதில் ஏதோ ஒரு ஸ்கேலாரை மல்டிபிள் பண்ணும்போது ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸுமே எனக்கு டபிள்யூவில் வரணும். சப்போஸ் ஆல்ஃபா வந்து -1 இருக்கிறாங்க ஓவர் ஆறுன்றதால ஆல்ஃபா -1 எடுத்துக்கிறேன். ஸோ ஆல்ஃபா இன்ட்டு எனி எக்ஸ் போட்டிங்கன்னா நெகட்டிவ் ஆஃப் எக்ஸ் இது வந்து கேனாட் பி கிரேட்டர் தென் 0. இப்போ டசன்ட் பிலாங்ஸ் டு டபிள்யூ. ஓகே, அப்போ இது வந்து கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அதே போல் XY ப்ராடக்ட்டில் நீங்கள் 0 வெக்டர் வரும்போது அடிஷன் வர மாதிரி பார்க்கணும். இப்போது 1,0 0,1 எடுத்துக்கிறீங்க. ஸோ ரெண்டுத்துடைய ப்ராடக்ட் காம்போனன்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 0 தான். ஸோ இது ரெண்டுமே இந்த செட்டுக்குள்ளே இருக்கிற வெக்டர் தான். பட் இதனுடைய அடிஷன் பாருங்கள், 10 + 0,1 போட்டிங்க அப்படின்னா அடிஷன் வெக்டர் வந்து 1,1. ஸோ இதனுடைய ப்ராடக்ட் வந்து 4 0. அப்போ பார்த்தீங்கன்னா இதுவுமே வராது. ஓகே,
ஸோ இதில் வந்து ஜீரோ வெக்டரே உள்ளே வரல. ஏன்னா கண்டிப்பாக ஜீரோ வெக்டர் ஒரு சப்ஸ்பேஸில் ஜீரோ வெக்டர் கண்டிப்பாக இருந்தாகணும். இப்போ ஜீரோ வெக்டர் இருக்குமானா இல்லை. ஏன்னா சம் ஆஃப் காம்போனன்ட்ஸ் வேல்யூனா வருது 1 வருது. அப்போ இதுவுமே வராது. ஸோ அப்போ பெஸ்ட் சாய்ஸ் நீங்கள் இதுதான் கொடுத்தாகணும். சி ஆப்ஷன் தான் வருதுங்க. எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துரும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு த ஜீரோ வெக்டர் ஃபெயில்ஸ் பிகாஸ் 0 + 0 + 0 0 வரும் cannot be 0. அப்போது அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகுது. ஸோ நான் ஹோமோஜினியஸ் லீனியர் சிஸ்டம்ன்றதால இது வந்து வெக்டர் சப்ஸ்பேஸை வந்து ஃப்ரேம் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். செகண்ட் வந்து அதே போல் காம்போனன்ட்ஸ் 0,1,0,0 0,1,0 எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ராடக்ட் காம்போனன்ட்டு 0 வரல. புரியுதுங்களா? ஸோ இது வந்து கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ நெகட்டிவ் டேர்ம்ஸ் வெக்டர் வராது. க்ளோசர் அடிஷன் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் வந்து வராது. ஸோ நான் ஜீரோ வெக்டர் பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டு ஒரு நெகட்டிவ் ஸ்கேலாரை மல்டிபிள் பண்ணும்போது ஸோ அந்த கண்டிஷனை வயலேட் பண்ணுங்க. ஓகே, அடுத்து பாருங்கள். Let V and W be a vector spaces over the field F and T is a map from V to W be a linear transformation. Which of the following statement is always true? அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஜீரோ வெக்டர் கொண்டு போகும். அடிஷனை ஃபால்ஸ் பண்ணணும். ஓகே, ஏன்னா இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா T of U plus P வருது பாருங்க. T of U plus T of P வரணும். பட் இங்கே மைனஸ் டேர்ம் கொடுத்துட்டாங்க. லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட்டை லீனியர்லி இண்டிபெண்டன்ட் மேப் பண்ணோம்னா பண்ணாது. ஏன்னா இப்போ T of V ஜீரோ வெக்டர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அவுட்புட் இமேஜ் 0 மட்டும்தான் வரும். ஸோ அப்போ லீனியர்லி டிபெண்ட். ஸோ டிபெண்டன்ட் வெக்டர்ஸ். ஓகே, இண்டிபெண்டன்ட் பாசிபிலிட்டிஸ் வராது. கர்னல் ஆஃப் டி சப்ஸ்பேஸ் இஸ் கண்டெய்ன்ஸ் கோடொமைன் சொல்கிறாங்க. தப்பு. டொமைனில் தான் இருக்கும். கர்னல் ஆஃப் டி வந்து சப்ஸ்பேஸ் ஆஃப் வி தான். டி சம் ஆஃப்ரும் வி டு டபிள்யூ அப்படின்னா ஓகே கர்னல் வந்து விக்குள்ளே தான் இருக்கணும். ஆனால் இங்கே டபிள்யூக்குள்ளே இருக்குன்றாங்க. அப்போ அது ஃபால்ஸ். அப்போ எந்த ஆப்ஷன் தான் ட்ரூ? ஏ. ஓகே, ஸோ லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷனை பொறுத்தளவுக்கு ஜீரோ வெக்டருக்கு மேப் ஆகும். ஓகே, அடுத்து பாருங்கள். T is a map from R to R to be a transformation defined by T of x, y equal to 2x plus y, x minus 3y. What is the matrix representation of T with respect to the standard basis? ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸ்டாண்டர்ட் பேசிஸ் கொடுத்தா டேரெக்டாக வெக்டரை போடுங்க. ஸோ அவுட்புட் நான் வந்து பாருங்கள் 2 அப்புறம் 1 வரும். அடுத்து T of 0,1 போடுங்க. அவுட்புட் வெக்டர் நான் வரும். ஸோ 1 மைனஸ் 3 வரும். ஸோ அப்படியே காலம் வெக்டராக எழுதுங்க. 2 1 1 மைனஸ் 3. இப்போ 2 1 1 மைனஸ் 3 எந்த ஆப்ஷன் பாருங்கள்? ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகே, அடுத்து இது வந்து காட்சி சாஸ் இன்இக்வாலிட்டி. ஸோ என்ன கண்டிஷன் பாருங்கள்? ஆப்ஷன் ஏ. V is a fine inner product space over the R and for any vectors x, y in V such that Cauchy Schwarz inequality வந்து என்ன ரிலேட் பண்ணுது அப்படின்னா absolute term of inner product of x, y less than or equal to norm of x, norm of y. ஓகே, இது வந்து Cauchy Schwarz inequality. அடுத்து let W be a subspace of a finite dimensional inner product space. இது வந்து W ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் W எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்குங்க. W பவுப்புன்றது collection of all vector in V such that V, W வந்து ஆர்த்தோகனலாக இருக்கணும் for every W in W. ஓகே, ஸோ இது வந்து ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவோம். ஸோ இதனுடைய ரிலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் ஆஃப் டபிள்யூவும் ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் டபிள்யூ ஆட் பண்ணிங்கன்னா டைமென்ஷன் ஆஃப் விக்கு ஈக்குவல். அவ்வளோ. ஸோ டைரக்ட் ரிசல்ட் இது. ஸோ இதில் என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்குன்னு பாருங்கள். இது போல் நிறைய ப்ராப்ளம்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்துக்கிட்டே இருப்பேன். சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகே, உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச்சு அதே போல் இப்போ யூஜிடிஆர்பி எம்சிக்யூஸ் தனியாக கொடுத்துட்றேன். ஓகே, ஃபுல் செட்டு மெட்டீரியலும் வந்துடும். ஸோ கம்ப்ளீட்டாக மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் வந்து நீட்டாக உங்களுக்கு ப்ரெசென்ட் கொடுத்துருவேன். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ஒரு பிஜிக்கும் சரி யூஜிக்கும் சரி தனித்தனியாக இருக்கும். டிஎன் செட்டுக்குமே எம்சிக்யூஸ் அவைலபிளாக இருக்குது. கிளாஸஸும் போட்டுட்டு வரோம், அதுவுமே ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ இந்த டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்லேயே நிறைய டேட்டாஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதுவே நீங்கள் கீ பாயிண்ட்ஸ் மாதிரி நோட் பண்ணி படித்தாவே உங்களுக்கு நல்ல மெட்டீரியல், நல்ல ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் கிடைச்சிடும். இது வரைக்குமே யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டேங்க மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற ஐடியாவே இருக்காது. பாருங்கள், லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷனாக நான் டெஃபினேஷன் பாருங்கள். T of some u is cu plus dv எப்படி எழுதிக்கலாம்? C times T of u plus d times T of. ஸோ இது வந்து வெக்டார்ஸ் அண்ட் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் வர அடிஷன்ஸை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஓகே, ஸோ எல்லா ஏரியா கொஷின்ஸுமே பர்ஃபெக்டாக உங்களுக்கு இருக்கிற அளவுக்கு ரெடி பண்ணியிருப்பேன். ஸோ இமீடியட்டாக புக் பண்ணி படிங்க. 10 சாப்டருக்கான எம்சிக்யூஸ் வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துட்டேன். கான்டாக்ட் நம்பர் 9384686847. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.